பார்த்திங்கனாக்கா பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் ஓகே எதிர்காலத்தில் வந்து இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சேனல்ஸ்களுக்கு வந்து காசு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு, வருமானமாக இருந்துச்சு. அது இல்லாமல் இது 2 விதத்தில் அவங்களுக்கு யூஸ் ஆச்சு. ஒன்று பார்த்திங்கனாக்கா அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுக்கு வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் கான்டாக்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நாட்டில் பார்த்திங்கனாக்கா பொலிட்டிக்கல் பெரிய பெரிய லீடர்ஸோட கான்டாக்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இது ஒரு வகையான ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு கிடைச்சிது. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா அவங்க நிறைய வந்து காசு இன்டர்நெட் மூலமாகவும் மற்ற டிரான்சாக்ஷன் மூலமாகவும் காசு சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. But what they didn't realize at that stage that the Indian customer prefer to buy things only after seeing the product with their own eyes. In other words, in the Indian buying culture, the concept of look and feel matters a lot. Although a few independent companies managed to stay afloat, most of them were forced to close down. ஆனால் அவங்க அந்த டைமில் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கல, லேட்டாக தான் புரிஞ்சிட்டாங்க. என்னென்னாக்கா நம்ம இந்தியன் மக்களோட மனநிலைமை எப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை இன்றைக்கி என்ன தான் ஆன்லைன் ஷாப்பிங் வந்திருந்தாலும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் முக்கால்வாசி வாங்குறது இந்த 2K கிட்ஸ் தான் இருப்பாங்க, ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க ஆளுங்களாமே பார்த்திங்கன்னா எப்படி இருந்ததுன்னா ஷாப்பிங் அவங்க இன்றைக்கும் போய் கடையில் ஒரு பொருளை வந்து பார்த்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பேரம் பேசி தான் வாங்குவாங்க. அதுதான் இந்தியன் கஸ்டமர்ஸோட மென்டாலிட்டியாக இருந்துச்சு. பட் அதை அவங்க புரிஞ்சிக்கல, லேட்டாக தான் இந்த பிஸ்னஸ்மேன்லாம் புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு ட்ரெண்டு புரிஞ்சிக்காதனால நிறைய பேர் ஆரம்பித்த வேகத்திலேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்க பிஸ்னஸை. திஸ் வே ஆல்சோ அ லேர்னிங் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் மீடியா ப்ராக்டிஷனர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ். They realized that if they ventured into new media, they had to think of innovative revenue models. They also accepted that they had to sell content to make money, otherwise merely getting into business transaction wasn't helping them at all. அப்புறமா கொஞ்சமாக என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா ஓகே ரைட்டு இவங்க வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி பிடிச்ச மாதிரி தான் ஏதோ ஒரு நம்ம பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து ரெவன்யூ வரும், இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதை அப்படியே மாற்றிட்டாங்க. அவங்களோட என்னது ஃபார்முலாவை அப்படியே மாற்றிட்டாங்க. கீழே ஒரு பிக்சரை பார்க்கலாம். கஸ்டமர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கடையில் போய் நேராகவே தொட்டு பார்த்து தான் வாங்குறாங்க எந்த ஒரு விஷயத்தையும். இந்த மாதிரி தான் கஸ்டமர்ஸோட இது இருந்துச்சு. அவங்க திருப்தியாக இருக்காங்களா இல்லையாங்கிறது அந்த ஃபேஸ் ரியாக்ஷனில் பார்த்தாவே நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் 22.3 நியூ மீடியா அண்ட் கன்வர்ஜென்ஸ். சரி, இந்த புது மீடியா அப்புறம் இந்த கன்வர்ஜென்ஸ்னு ஏற்கனவே சொல்லணும். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். If you recall what you have studied about the history of Indian media, you have learned that the print media played a significant role in the